தொடர்ந்து செய்திகளை காணலாம். சென்னை எண்ணூரில் அடுத்தடுத்த வீடுகளில் கொள்ளையடைந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திலகர் நகரில் வசித்து வரும் சாகுல் அமீது பகீர் என்பவர் ஊருக்கு சென்ற நிலையில் அவரது வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 7 சவரன் நகை மற்றும் ரொக்கப்பணத்தை திருடி சென்றுள்ளனர். அதேபோல் பக்கத்து வீட்டில் வசிக்கும் பாபு சமீனா தம்பதியினர் வீட்டிலிருந்து 3000 ரூபாய் மற்றும் செல்போன் ஆகியவற்றை கொள்ளையடித்துள்ளனர். மேலும் விஜயகுமார் வீட்டில் கொள்ளையடிக்க முயன்ற முடியாததால் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பெண்ணை போலீசார் போஸ்கோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். மதுரை செல்லூர் பகுதியில் கணவனை பிரிந்து வாழும் நிர்மலா என்பவர் தனது வீட்டின் அருகே உள்ள 16 வயது சிறுவனை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக சிறுவனின் தந்தை போலீசில் புகார் அளித்தார். இதனையடுத்து நிர்மலாவை போஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அதிமுக தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டது. இதில் பாமக வேட்பாளர் கோவிந்தசாமி, தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ சிவக்கொழுந்து, பண்ருட்டி எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம், தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் மற்றும் ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரக்கோணம் அருகே தனியார் தொழிற்சாலையில் பாதுகாப்பு மாத இறுதி விழா நடைபெற்றது. வேலூர் மாவட்ட தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் பங்கேற்று தொழிலாளர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற தொழிலாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். செங்கல்பட்டு அடுத்த சென்னேரி ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் 1 லட்சம் மதிப்பிலான கலர் பிரிண்டர், LED வண்ண தொலைக்காட்சி, நாற்காலிகள், பீரோ மற்றும் கல்வி உபகரணங்கள் உட்பட ஏராளமான பொருட்கள் அடங்கிய கல்வி சீர்வரிசை வழங்கப்பட்டது. பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்று மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக வந்து பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வதாரனிடம் வழங்கினர். தென்னிந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜாகுவார் தங்கத்தின் தவறான செயல்களை தடுக்க வேண்டியும், உறுப்பினர்களின் நிறுவன பதிவு மற்றும் படத்தலைப்பு பதிவு புதுப்பித்தங்களில் வெளிப்படைத்தன்மை வேண்டியும் தென்னிந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். அப்போது சங்க தலைவர் தரப்பிற்கும் நிர்வாகிகள் தரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பான நிலை ஏற்பட்டது. நடக்கக்கூடிய எந்த செய்தியாக இருந்தாலும் சரி, கில்டுக்கு எதிராக எந்த நிர்வாகியும் செயல்பட மாட்டாங்க, செயல்பட விருப்பமும் இல்லை. கில்டு கண்டிப்பாக தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறது தான் உள்நோக்கம். அதை நடத்தணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு கூட பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு கூட உள்ள வரக்கூடாதுன்ற தவறான வதந்திகளை இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக சட்டம் அனுமதிச்சு இருக்குங்கிறத அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக தான் உள்ள வந்திருக்கோம். அதை தலைவரும் ஏற்றுக்கிட்டு இருக்காரு. அவரும் பெரிய மனதோடு பேச தயார், நம்ம கலந்து பேசி நல்ல முடிவு எடுக்கலாம்னு சொல்லியிருக்கு. கடலூர் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் மருத்துவர் கோவிந்தசாமி தேமுதிக உட்பட கூட்டணி கட்சியினருடன் விருத்தாச்சலம் நகரம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விருத்தாச்சலம் நகரில் உள்ள 33 வார்டுகளிலும் வேட்பாளர் ரா கோவிந்தசாமி, தொழில்துறை அமைச்சர் MC சம்பத், தேமுதிக மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று மாம்பழ சின்னத்துக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இருசக்கர வாகனத்தில் புடைசூழ வேட்பாளர்களை வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்தும் சால்வைகள் அணிவித்தும் தேமுதிக, பாஜக, அதிமுக நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். அரக்கோணத்தில் தம்பியை குதி கொலை செய்த அண்ணன் கைது செய்யப்பட்டார். இருவரும் மது அருந்திக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட தகராற்றில் விபரீதம் நேர்ந்துள்ளது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த நகர காவல்துறையினர் அண்ணன் அத்மநாதனை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை அருகே உள்ள காவல் நிலையத்தில் காவலரால் தாக்கியப்பட்ட கூலி தொழிலாளி பரபரப்பாக மரணமடைந்தார். அங்குள்ள பாண்டியாபுரம் கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி முருகனுக்கும் உதவி ஆய்வாளருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதாகவும், இதையடுத்து முருகனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போது தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவரின் குடும்பத்தினர் சம்பந்தப்பட்ட அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் குதித்துள்ளனர். திருவரம்பூரில் உரிய அனுமதியின்றியும் விதிகளை மீறியும் செயல்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் திருவரம்பூரில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர்.
அப்போது 27 வாகனங்களை தணிக்கை செய்ததில் 5 சரக்கு வாகனம் புதுப்பிக்கப்படாமலும், ஒரு ஜேசிபி, ஒரு மேக்சி கேப், ஒரு ஆட்டோ உட்பட 9 வண்டிகளும் அபராதம் விதித்தனர். நாமக்கல் பாராளுமன்ற அதிமுக வேட்பாளரை ஆதரித்து தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி உள்ளிட்ட அதிமுகவினர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக வந்து திருச்செங்கோடு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அமைச்சருக்கும் வேட்பாளர் காளியப்பனுக்கும் தொண்டக்கரடு பகுதியைச் சேர்ந்த பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். சூரியம்பாளையம் பகுதியில் அமைச்சர் தங்கமணி பேசும்போது, நல்ல பிரதமரை தேர்ந்தெடுக்க அதிமுகவிற்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.